படம் எழுதி வச்சுட்டு ஒரு மிக முக்கியமான ப்ரொடியூசர் மாதம் 5000 பணம் கொடுக்குறாரு, அவர் தான் எனக்கு ப்ரொடியூஸ் பண்ண போகிறாருங்கிற நினப்போட வெயிட் பண்ணுறேன். அப்போ எனக்கு ஒரு பார்ட்டிக்கு அவர் கூப்பிட்றாரு. நான் நம்மளை கேட்குறதுக்கு ஆளே கிடையாது. இங்கே சென்னைக்கு வந்தப்போ நம்ம இஷ்டத்துக்கு தான் இருப்போம். நினச்ச நேரத்துக்கு ரூமுக்கு போவோம், நினச்ச நேரத்துக்கு படுப்போம். நம்ம சரக்கு அடித்து அப்படி தான் அடிப்போம். நான் விளையாட்டுக்கு சொல்லுவேன், நான் சரக்கு அடித்து அடிமைப்படி எம்ஜிஆர் மாதிரி ஆகிடுவேன். தரையை தொடணும். 4 வம்பு பார்க்காம வீட்டுக்கு போகிறதில்ல. அடி அப்படி தான் நண்பர்களை தேடி தேடி போய் எங்கெங்கேயோ உட்காந்து எல்லாமே பண்ணுவோம். எந்த கண்ட்ரோலே இல்லை. ஆனால் அந்த காலகட்டத்தில் ஒரு ப்ரொடியூசர் அவர் தான் படம் பண்ண போகிறோம், ஒரு பார்ட்டிக்கு கூப்பிட்றாரு. நான் பயப்படுறேன். எனக்கு தெரியுமே என்னை பற்றி. ஐயோ போனால் நம்ம கண்ட்ரோல் ஆக மாட்டோமே, போனால் தப்பாகிடும் சொல்லிட்டு வரமாட்டேன்னு சொல்கிறேன். சாமி சும்மா வாங்க சாமி, ஏன்னா நான் கூப்பிட்டு வரமாட்டீங்களா, கம்பு பண்ணி கூப்பிட்றாரு. ஐயோடா என்னடா இது, சரின்னு சொல்லிட்டு போகிறேன். அங்கே எனக்கு இது வரைக்கும் பார்க்காத அட்மாஸ்பியரு. ஒரு மொட்டை மாடியில் பெண்கள் ஆண்கள் நல்ல ஒரு பாட்டு போட்டுட்டு சரக்கு அடிச்சுட்டு டான்ஸு நல்லா போயிட்டுருக்கு. என்ன அடிக்க சொன்னார். முதல்ல வேறான்னு சொன்னேன். 3 ரவுண்டுக்கு பிறகு அவர் கண்ட்ரோல் பண்ணாலும் நான் தட்டி விட்டுட்டேன். இதுக்கப்புறம் ஏன் சுதந்திரம், இவன் என்ன தட்டி விடுறான்னு ஒரு ரெமி மாற்றி மாதிரி ஒரு ட்ரிங்க்ஸ் ஊற்றுனாரு. அடித்தேன். சாமி சொன்னால் கேளுங்க சாமி சொல்லிட்டு என்னை மெதுவாக ட்ரை பண்ணுறாரு தடுக்கிறதுக்கு. நான் உள்ளே பூந்துட்டேன். ராம ஆண்டாலும் ரஜினி சார் மாதிரி தான் ஆட்டம். கூட ஆடின பொண்ணு யாருன்னு தெரியாது, யாரோ ஒருத்தர் சம்திங் ஏதோ சம்திங் நான் வந்து ஆட ஆரம்பிச்சிருக்கேன். கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியாது. என்ன எனக்கு தெரியும் என்னை பற்றி. முடிஞ்சிச்சு, வந்துட்டேன். எப்பயும் போல் ஒர்க்கு ஃபாலோ பண்ணுறதுக்காக காலையில் அவருக்கு ஃபோன் பண்ணுறேன். ஃபோனு எடுத்த நிமிஷத்தில் ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி ஃபோனை வச்சார். இத்தனை வருஷம் கட்டி காத்த மொத்த விஷயம் போட்டு உடைச்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு. அப்படியே வந்து உலகமே எனக்கு என்னன்னா பிளைண்டாக அப்படி தெரியுது. அங்கேருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு எத்தனை மணி ஆச்சு, எப்படி நடந்து வந்தேன் எனக்கு தெரியல. அப்படி பிளாங்க் ஆகிடுச்சு. பிருந்தா அந்த ரூமில் இருந்தா. என்னாச்சுரா கேட்டு, பிருந்தா ஏதோ சம்திங் நைட்டு ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், நம்ம படம் நின்று போச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் லைஃபே போச்சுங்கிற மாதிரி. நெருப்பில் விழுகிறதா, தண்ணியில் வந்து அந்த சோகம் போகுமா, அந்த துன்பம் போகுமா, அப்படி ஒரு ஃபீலு.